தேனாம்பேட்டில் இருக்கிற எங்களுடைய ஷெல்டர் ஹோமில் உள்ள நாங்கள் ஒரு 62 மாற்றுத்திறனாளி பெண்கள் இருக்காங்க. அதுலேருந்து இங்கே 5 பேருக்கு வந்து இங்கே வீல் சேர் வந்து சார் மூலமாக கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீல் சேரை வாங்க வந்திருக்கிற என் சகோதரியுடைய பேர் வந்து சோஃபியா. சகோதரிக்கு இந்த வீல் சேர் வழங்கிய அண்ணனுக்கு பெரிய ஒரு கைத்தட்டை வழங்கிடலாம் எல்லாருமே. ரொம்ப நன்றி சார். சுரேஷ் பாபு அவர்கள் இப்பொழுது சக்கர நாற்காலி அவர்களை வேளா சகோதரிக்கு இப்பொழுது வழங்குகிறார். கீழே சில மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களால அந்த படியேறி வர முடியாத காரணத்தினால கீழே வச்சு நீங்கள் வந்து கொடுக்குறது. மீண்டும் மக்கள் தர்பார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கல்வி என்பது என்ன? நம்மை உயர்த்தி, சமுதாயத்தை உயர்த்தி, நம் வாழ்வையும் உயர்த்தும். திருமூலர் மிக அழகாக சொல்றார், கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடுநன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே என்று அழகா சொல்றார். எனவே கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை காலையில் எழுந்திருக்க சொல்லுகின்றோம். நீங்கள் கற்றால் அது உங்கள் வாழ்வை உயர்த்தும். எங்களுக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டியது இல்லை என்று என் அன்பான நான் பெற்ற குழந்தைகள் போன்று இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு சொல்லி வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எது நல்லதோ சொன்னாலே அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பெற்றோர்கள் பிள்ளையின் நன்மைக்காக மட்டுமே பேசுவார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே பேச தெரியாது. அவர்களுக்கு ஒரே குருட்டு நம்பிக்கை, தன் பிள்ளை தன்னை விட பெரிய இடத்துக்கு வரணும், அவ்வளவுதான். அந்த குருட்டு நம்பிக்கையில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்கூலுக்கு போனா எங்க மிஸ் லெசன் எடுப்பாங்க, எடுத்துட்டு எல்லாம் புரிஞ்சிச்சான்னு கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு புரியலன்னு கை தூக்கணும்னு ஆசைதான், ஆனா தூக்கி கேட்டா இவ்வளவு நேரம் என்னத்தை கவனிச்ச அப்படின்னு கேட்டு அதையும் முடிச்சிடுறாங்க. ஏதோ புரிஞ்சதெல்லாம் படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்து எக்ஸாம் ஆளுக்குள்ள போவோம். அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ள போற வரைக்கும் எல்லாம் நல்லாதான் ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே எனக்கு வரும் பாருங்க, ஞாபகம் வருதேன்னு அந்த காலத்து சினிமா பாட்டு கூட ஞாபகம் வருது. ஆனா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி படிச்ச கொஸ்டினே ஞாபகம் வர மாட்டேங்குது. புக்கு ஃபுல்லா படிச்சிருப்பேன், ஏதோ 2 கேள்வி நேரம் பத்தலன்னு விட்டுருப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர் திருப்பி பின்னாடி பக்கம் பார்த்தா அந்த 2 கேள்விதாயா வந்தே நிக்குது. இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாத்தையும் மறந்து படிக்காததையோ யோசிச்சு கஷ்டப்பட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வச்சு பாஸ் ஆயிடுவேன்ற நம்பிக்கையில வெளியே வருவேன். என் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு இந்த ஆன்சர் எழுதினியாடி, அதுக்கு அந்த ஆன்சர் எழுதினியாடின்னு கேட்பாங்க. அந்த நம்பிக்கையும் போச்சு. இதெல்லாம் லீவில் இதெல்லாம் கடந்து ஏதோ பாஸ் ஆயிடுவோன்ற நம்பிக்கையில அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சு போனா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு ஒன்று வரும் ஐயா. அந்த நாளை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏதோ உலக கொடுமையான நாள் பிள்ளைகளுக்கு. அந்த நாள்ல ஏதோ பாஸ் ஆயிட்டோன்னு மார்க்கை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, எங்க மிஸ் எங்க அம்மா கிட்ட வர உங்க பொண்ணு சரியாவே படிக்கிறது இல்லை, வர உங்க பொண்ணு தேவையில்லாத நட்பு அப்படின்னு எங்க அம்மாவை ஏத்தி விட, அப்படியே எங்க அம்மா என்ன ஸ்லோ மோஷன்ல பார்ப்பாங்க. அப்ப முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா ஜல்லி கரண்டிக்கும் வேலை தான். தோசை சுடும் போது கூட அந்த கரண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த மார்க் ஷீட் வர நாள்ல எப்படிதான் கிடைக்குதுன்னே தெரியலையா. இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்தில் இருப்பது மாணவர்கள் தான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு எல்கேஜி பிள்ளைக்கு எவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்? 1 கொடுக்கலாம், மிஞ்சி போனா 2 கொடுக்கலாம். எங்க 7 கொடுப்பீங்க? ஐயா சாமி, நான் சத்தியமா சொல்றேன், அவங்க மேல இருக்க பாசத்துல சொல்லல. நாங்களும் மனுஷங்க தானே, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவ்வளோ ஹோம்ஒர்க் எங்களால பண்ண முடியலங்க. கொஞ்சம் ஆசிரியர்ல புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம், எங்களுக்கு கொடுக்குறீங்களா? நாங்கெல்லாம் ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது இருக்கு. ஐயா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற டாஸ்க் இருக்கே, அப்பதான் வேன் வந்து ஆறு அடிச்சிட்டு இருக்கோம். அம்மா என் சாக்ஸ காணோம், அம்மா என் நோட்டை காணோன்னு எல்லாத்தையும் கிளப்பி சுந்தரா டிராவல்ஸ்ல மாப்பிள்ளைய ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி பட்டையெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சா
காலையில என்னவோ ஒயிட் கலர் ஷர்ட் தான் சார் போட்டு அனுப்புவோம். ஈவினிங் வரும்போது பார்த்தா ப்ரௌனா வந்து நிப்பான். டேய் ஏன்டான்னு கேட்டா அவன் சொல்ற பதில் இருக்கு பாருங்களேன். அம்மா கரை நல்லது 10 ரூபா இருந்தா போதுன்றோம் பாருங்க. 5 மாசத்துக்கு ஒருக்கா 10 புக்கு 10 நோட்டு அட்டை போட்டு 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 முடியலங்க. அதுலயும் என் பையன் ஒரு ட்விஸ்ட் வைப்பான் பாருங்க. அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஸ்டிக்கர் தான் வேணுமா. என்னடா இப்படி சொல்லிட்டானே நானும் 4 கடை ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி பார்த்தா பார்க்கறவன்லாம் நம்மள பைத்தியக்காரம்மா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோடா அப்படின்ட்டு அவனுக்கு வாங்கி ஒட்டி அனுப்பிச்சு வச்சா சார் 3 நாள் தான். 3 நாள் புக்கு தனியா கிடக்கும், அட்டை தனியா கிடக்கும். இதுக்கு நீங்க கேட்கலாம் திமிங்கலம் பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்னு. வேற வழி இல்லையே. பெற்றோரின் உணர்வுகளை மதிப்போம் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரான ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிருக்காங்க. எங்க மறதி வந்து நீ ஒரு பெரிய நோய்ங்க. மாணவர் கேட்குறான், சார் படிச்சே மறந்துருச்சு. பெற்றோர் சொல்றார், என் புள்ள நல்லா படிச்சாங்க, சூப்பராக வந்தாங்க, எனக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினாங்க, ஆனால் மார்க்கு தாங்க வரல. உங்கள் மறதியை போக்க ஒரு எளிய முறை சொல்கிறேன், பின்பற்றி கொள்ளுங்கள். குரலாக சொல்கிறேன். மறதி எப்போ வரும்? வீட்டில் நிறைய பொருளில் மறதி வரும், ஆனால் முக்கியமான ஒரு பொருளில் வரும். இது சாவி. சாவி எப்போ தேடுவோம்? கிளம்பி போகிற நேரத்தில் தேடுவோம். நீ வச்ச நான் வச்ச, நீ எடுத்த நான் எடுத்த, அங்கே ஒரு குளறுபடியே நடக்கும். அந்த சாவி பிரச்சனை பெரும் பிரச்சனை எல்லார் வீட்லையும். அதை நீங்கள் சரியாக செய்ய மறதியை இந்த இல்லை என்றால் இந்த குறளை பின்பற்றுங்கள். எதுவும் எடுத்த இடத்தில் வைத்தால் மறதி என்ப மண்ணில். எதுவும் எடுத்த இடத்தில் வைத்தால் மறதி என்ப மண்ணில். இந்த குறளுக்கு பொருள் வேண்டுமா? இப்படி மாணவர்களை எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு எளிய முறையில் அறிவை புகுத்துகிறோம். ஆனால் நீங்கள் எனக்கு சூட்டும் என்ற அந்த பட்டப்பெயர்களை புனைப்பெயர்களை தாங்கிக் கொண்டு மெதுவாக நடந்து சென்றால் என் காதில் விழவில்லை என்று மீண்டும் ஒரு முறை அழைக்கிறாய். நீயும் கண்டு கொள்ளவில்லை, நானும் கண்டு கொள்ளை, அப்படியே போய்விடும் என்றால் பெற்றோர்களும் சில முறை பயன்படுத்துகிறார்களே, நெஞ்சம் தாங்குகிறதா? வலிக்கிறதா? செய்யாத பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு இருகரம் குப்பி மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். எனவே இக்கால சூழல்களில் ஆசிரியரின் பாடு பெரும்பாடு என்றாலும் அவருடைய அவதி பெரும் அவதி என்றாலும் பரிதாபத்துக்குரிய ஆசிரியர்களை நீங்கள் பரிதாபத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்றால் இந்த மாணவ சமுதாயங்களும் இந்த பெற்றோர் சமூகம் சேர்ந்து இணைந்தால் மட்டுமே இந்த மூன்றும் விடைபெறும். அதிலே ஒன்று சொல்வார்கள், கற்றல் தளங்கள் முற்று பெறா நிகழ்வு கற்பவர் கற்றவர் கற்பிப்பவர். ஆனால் எங்கள் நிலைமையோ ஆசிரியர் நிலைமையோ பரிதாபத்துக்குரியவர் என வாய்ப்பு கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்காரு. மறதிங்கிறது வந்து எல்லாருக்கும் உள்ள விஷயம். அதை அழகா சொல்றாரு பாருங்க. மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு 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 கலை சொல்லித்தர்றாரு. அந்த கலையை இது மாதிரி அந்த பேச்சரங்கத்தின் சிறப்பு இது. இந்த பேச்சரங்கம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும். இந்த கலையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இது கட்டாயம் ஒரு கிஃப்ட் தான் நமக்கு. இப்படி ஒரு செய்தி நமக்கு புதுசா இல்லையா? அது நமக்கு புக் எடுத்து உக்காந்தாலே ஐயோ இவ்வளோ படிக்கணுமா, எப்படிதான் படிக்க போறணும்னு கஷ்டப்படுறோம். ஆனா எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அவங்களோட கஷ்டத்தை என்னைக்காவது நாங்க யோசிச்சு பார்த்துருக்கோமா? காலையில 4 மணிக்கு கிச்சன்ல தொடங்கின ரன்னிங் ரேஸ் நைட்டு 11 மணி ஆனாலும் நிக்கிறதே இல்லை. ஸ்கூல்ல கூட பீரியடுக்கு ஒரு டீச்சர் வராங்கங்க. தமிழ் பீரியடுக்கு தமிழ் டீச்சரு, இங்கிலீஷ் பீரியடுக்கு இங்கிலீஷ் டீச்சரு, மேக்ஸ் பீரியடுக்கு மேக்ஸ் டீச்சர்னு. ஆனா வீட்டில் நாங்க பண்ற எல்லா அட்டகாசங்களை சமாளிக்கிறதுக்கும் ஒரே அம்மா தான், ஒரே அப்பா தான். அதுலயும் இந்த காலத்து பசங்க அம்மா அப்பா பேச்ச கேட்கறதே இல்லை. அவங்க ஏதாவது சொன்னாலும் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு அதையும் நாங்க ஆப்ல தானங்க போய் சர்ச் பண்றோம். கூகுள், ஜெமினி, சாட் ஜிபிடி இதுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கூட எங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கறதே இல்லை. இதுலயும் எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவு. ஒரு மணி நேரம் லேட்டா எழுந்திரிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டிய மற்ற நாளெல்லாம் லேட்டா எழுந்திக்கிற நாங்க அந்த சண்டே சீக்கிரம் எழுந்துட்டு அம்மா பசிக்குதுன்னு போய் நிற்போம். பாவங்க அவங்க, நாங்க அவங்கள தூங்க கூட விடுறது கிடையாது. பெத்தவங்க நமக்கு காசு பணம் கொடுத்தாங்களோ இல்லையோ, நம்மள படிக்க வச்சாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சாங்களோ இல்லையோ, நம்ம கடமை என்னங்க? அவங்களுக்கு கண் கலங்காம பார்த்துக்கிறதும் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதும் தாங்க. அதனால பெத்தவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்து நம்மளோட வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோர்களை எவ்வளவு பார்க்க வேண்டுமோ அவ்வளவு பார்க்க வேண்டும் என்பது பொறுப்பாக செயல்பட வேண்டும் ஒழிய எப்பா முடிஞ்சதுடா தொல்லைன்னு சொல்லி
2 பேருமே நினைக்க கூடாதுங்களா இந்த மாதிரி சொல்ற விஷயம். அருமையான பேச்சு. இப்போ ஏஐயும் மூடிட்டு வராங்க, ரோபோட்டிக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 படிப்பை நோக்கி மட்டுமே பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மாணவரை நீட் கோச்சிங் அனுப்பலாமா, ஜேஇ கோச்சிங் அனுப்பலாமா, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் அனுப்பலாமான்னு அந்த மதிப்பெண் பின்னாடி மட்டுமே ஓட வைக்கிறாங்க. ஐயா, நான் எல்லா ஆசிரியரும் குறை சொல்லலை. எனக்கு ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் கிடைச்சாரு. இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவரு தான் காரணம். ஐயா, நான் படித்தது பிரைவேட் ஸ்கூல்ல. அங்கே மொத்தம் 40 வாத்தியாருங்க. அதில் ஒரு வாத்தியார் மட்டும்தான் என்னுடைய தனித்திறமையை உணர்ந்து என்னை இந்த மேடையில் நிப்பாட்டி வச்சிருக்காரு. அவருடைய பேர் முருகானந்த. பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற 40 வாத்தியாருமே மாணவர்களோட தனித்திறமையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ மேடையில் எத்தனையோ விருதுகளை வாங்கி சாதிச்சிருப்பாங்க. ஐயா, இந்த ஊக்குவிக்கிற தன்மை இப்போ மாணவர்களுக்கு கிடைச்சதுன்னா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்தியாவை சிறந்த வல்லரசு நாடாக மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்கள் கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் தாயா இருக்கு. இப்போ பெற்றோர்கள் பத்தி பேசினவங்க கிட்ட எல்லாம் நான் பொதுவா ஒரு கேள்வி வைக்கிறேன். ஐயா, இப்போ வளர்க்குற பெற்றோர்கள் மாணவர்களை எப்படி வளர்க்குறீங்க? நீங்க வளர்த்து நீங்க படிச்சு நீங்க நல்லா இருந்தா போதும்பா, என்னை பார்த்துக்க வேண்டாம் சாமி, என்ன நான் பார்த்துக்கிறேன், என் கை இருக்கிற வரைக்கும் நான் கஞ்சி குடிச்சுக்கிறேன், நீ நல்லா இருந்தா போதும், உன் காலில் நீ நில்லுன்னு சொல்லி வளர்க்குறோம். அப்படி வளர்த்துட்டு இப்போ வந்து என்னை மாணவர் பார்த்துக்கலன்னா எப்படி ஐயா பார்த்துப்பான்? நம்ம கொடுக்கறது தானே நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க சொல்றது அப்படியே எங்க ஆத்தா சொல்ற மாதிரியே இருக்கு. பஸ் இப்படிலாம் சொல்லி நம்மளை வளர்த்துருவாங்க. அப்ப இருந்து என்ன யோசிச்சு பண்ணுவோம், பார்த்துக்கிற வேண்டியதில்லை போல யோசிச்சிட்டோம். அதனால தான் அமெரிக்காவுக்கு போயிட்டோம். இப்போ போய் பார்க்கலன்னு கத்துனா நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவ்வளோ தூரம் போனால் திரும்பி வர முடியுமா ஐயா நினச்ச நேரத்தில்? அதனால தான் ஏன் சொல்கிறேன், இன்றைய சூழ்நிலையில மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள் மாணவர்கள் தான். எல்கேஜிக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு சொல்லி தரதுக்கே 1,00,000 ரூபாய் கேட்குறான். சரி பரவாயில்ல, அதையும் கட்டுவோன்னு கட்டினதுக்கப்புறம் அங்கே ஸ்டாஃப் மிஸ் இருப்பாங்க. நாங்கள் மியூசிக் கிளாஸ் வச்சுருக்கோம், டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கோம், கராத்தே கிளாஸ் வச்சுருக்கோம், யோகா கிளாஸ் வச்சுருக்கோம். சரி வச்சுக்கோங்க, இதெல்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்கிறீங்க? இல்லை இதெல்லாம் நாங்கள் சேர்க்கணும்னா உங்கள் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு வாங்க. சரி இதெல்லாம் நம்ம கற்றுக்கலையே, நம்ம பசங்களாவது கற்றுக்கிட்டோன்னு அதையும் கட்டுவோம். கட்டிட்டு அக்கடான்னு வந்து உட்காரும் பொழுது என் பொண்ணு கடகடன்னு போன வாரம் ஓடி வந்து, அம்மா உனக்கு ஒரு குட் நியூஸ்னா, நீ நியூஸை சொல்லு, குட்டா பேடான்னு நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் சொல்றேன், என் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாது. அவ உடனே, அம்மா நான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆயிட்டேனா. பாப்பா உங்க மிஸ் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரோக்ராமை வச்சுக்கிட்டு நம்மள இந்த காஸ்டியூம் தான் வேணும், அந்த கலர் தான் வேணும்னு அலைய விடுவாங்க. நம்மளாலலாம் அலைய முடியாது பாப்பா, நீ டான்ஸ்ல இருந்து வெளியே வந்துரு பாப்பான்னு. இல்ல எங்க மிஸ்ஸே காஸ்டியூமை ரெடி பண்ணிடுறாங்களான்னா. ஓ அவ்வளோ நல்லவங்களான்னு. நீ 2,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். பாப்பா அதெல்லாம் செட் ஆகாது பாப்பான்றதுக்குள்ள ஹாலில் விழுந்து பொருள்றாயா. சரி போனா போய் தொலையுது, 2,000 ரூபாய் தானே கட்டிடுவோன்னு கட்டிட்டோம். இந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு எப்போ தெரியுமாயா தெரியும்? 10th மார்க் லிஸ்ட்ல 40, 45, 50, 55. என்னடா தம்பி எல்லாம் பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கான்னு கேட்டா, பேப்பர் டஃப்புமா, சூப்பர்வைசர் ரஃப்புமாம்பா. என்னடா ரைமிங்கா பேசிட்டு இருக்க, +1 +2 படிக்கிற ஐடியா இல்லையாடா? நான் போனா டைரக்டா காலேஜ் தான் மாமா. டேய் நீ ஒன்றும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்லாம் எடுக்கலடா தம்பி, பார்டர்ல பாஸ் ஆயிருக்கடா அப்படின்னு சொல்லி எவன் கையில காலில் விழுந்தாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வாங்கி டொனேஷனை கட்டி அந்த காலேஜில் சேர்ப்போம். 1 மாசம் தான் ஒழுங்கா போவான். அடுத்தது 9 மணி காலேஜுக்கு 7 மணிக்கெல்லாம் என்னால் எந்திரிச்சு போக முடியாது, எனக்கு பைக்கு வேணும்னு கேட்பான். சரி பைக்கு தானே கேட்குது பிள்ளைன்ட்டு ஷோரூம் கூப்பிட்டு போனா, எனக்கு 2 லட்சம் ரூபாய் ராயல் என்ஃபீல்டு தான் வேணும்பா. 2 லட்சம் ரூபாய்க்கு லோனை போட்டு வாங்கி கொடுத்தா தருதலை ஒழுங்கா போயிட்டு வரணும்ல, அதையும் ரேஸ் ஓட்டி பேர்ச்சம்பளைக்கு கூட எடுத்துக்காத லெவலுக்கு அதை சல்லியா எடுத்துட்டு வந்து போட்டுரும். பெற்றோர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்னோட குழந்தை நல்ல மார்க் எடுத்தா போதும், மற்றவங்க எப்படி போனா என்ன, தன்னோட குழந்தைய பத்தி மட்டும் யோசிக்கிறதா பெற்றோர்களோட மனநிலை. ஆனா ஆசிரியர்களுக்கு எப்படின்னா, வகுப்பறையில் இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆசிரியர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்ட்டா இருந்தாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, நான் ஆசிரியரா இருந்தேன்னு சொல்றதுதான் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அப்படி ஒரு மரியாதை மதிப்பு இருபெருமே கொடுத்து அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாயா, ஒரு உண்மையான சம்பவம் சொல்கிறேன். கிளாஸுக்கு ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவங்க லேட்டாக வராங்க. ஆசிரியர் ஏன்டா லேட்டாக வந்தேன்னு கேட்குறாரு. அப்போது அவனுக்கு பதில் சொல்லும்போது குடிச்சிருக்கானுங்கன்னு தெரியுது. சரி வாடா ஹெட் மாஸ்டரை பார்க்க போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க, பாக்கெட்டில் குடிச்சிட்டு பாட்டிலை வச்சுருக்காங்க, எடுக்கிறாங்க, ஆசிரியர் தலையிலேயே அடிக்கிறாங்க. ஆசிரியருக்கு தலையில் 10 தையல்.
இது மட்டும் இல்லைங்கய்யா, வட மாநிலத்துல ஒரு சம்பவம். ஆசிரியர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்படி பொய்யான குற்றச்சாட்டு வச்சு அந்த ஆசிரியரை தண்டனையை அனுபவிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சமூகத்துல மதிப்பு மரியாதை எல்லாமே அழிஞ்சிருது. அந்த ஆசிரியருக்கு அவரோட மனநல ரொம்பவே பாதிக்கப்பட்டு சூசைட் பண்றாரு, செத்துடுறாரு. ஐயா, 20 வருஷம் ஒரு ஆசிரியர் சேர்த்து வச்ச மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் ஒரே நொடியில ஒரு பொய்யான குற்றச்சாட்டு மூலியமா அழிச்சிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு ஆசிரியர்களோட நிலைமை. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்திற்குரியவர்கள் ஆசிரியர்களே. சூப்பர். இந்த டெக்னாலஜி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், இந்த வாத்தியார் கொடுமையானவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். இதுல இருந்து அப்படியே டெவலப் ஆகுது. ஒரு பிளான் பண்ணி அவனை ஓச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுறான். இந்த செய்தியை தான் நம்ம சொன்னீங்க. நன்றி. எல்லாரும் நன்றாக பேசினீர்கள். சிறப்பான செய்தி. இந்த குட்டி பிள்ளை கேட்டுச்சு, எப்படி தூக்கம் வருது தெரியலையேன்னு கேட்குது. அதே அனுபவம் எனக்கு உண்டு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப நம்மளை போட்டு எங்கள் அப்பா இது எத்துவார், எந்திரிச்சு படி அப்படின்பாரு. கொடுமைக்காரனா இருக்கேன் அந்த அப்பா நினைப்போம். அது டீசெண்டாக சொல்லிச்சு, எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி. மாணவர்கள் நிலைமையை நினைச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த மாணவர் நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்னென்ன இந்த அம்மா அதோட சொல்லுது, சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்ச அங்கே ஸ்கூல்ல கொண்டு விட்டு அந்த கதவு ஜெயில் கதவு மாதிரி இருக்குங்க. நம்ம கொண்டு போய் விடுறதே ஜெயிலுக்கு தான் கொண்டு விட போகிறோம். மாணவரோட நிலைமை அப்படியே யோசிச்சு பாருங்க. காலையில் 5 மணிக்கு, அதுவும் 10வது 12வதுன்னா அந்த டிவியில் வேற சொல்லி கொடுப்பாங்க. சார் சொன்ன மாதிரி, ராஜேஷ் கரன் சார் சொன்ன மாதிரி, நான் இந்த வெற்றி பெற்றதற்கு காரணம் டிவி பார்க்க மாட்டேன், செல்ஃபோன் நோண்ட மாட்டேன், நான் யாரையுமே பார்த்ததில்லை, எங்கள் அம்மா அம்மாவத்தையே பார்த்தது இல்லைங்கிறேன், அந்த வாத்தியார் தான் காரணம்னு சொல்கிறேன். 5 மணிக்கு காலையில் தூக்கத்தில் எழுந்திரிச்சு என்னச்ச படிப்பேன். 12 மணி நேரம் உழைக்க விடுறேன். காலைல 5 மணி டு சாயங்காலம் 5 மணி. சரி, 10வது 12வது படித்தவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் படிக்கக்கூடிய சூழ்நிலை 10வது 12வது படித்தவனுக்கு வந்து. அப்போ மாணவர் தானே பரிதாபம். காலையில் எந்திரிச்சு படி. தூக்கம் வருது பாஸ், நாங்கள் என்ன பண்ணுறது? தூக்கத்தை நீங்கள் ஏதாவது சரி பண்ண முடியுமா? இவர் சொல்கிறாரு, அப்போ தான் ஒழுக்கம் வரும். அண்ணே பட்டக்கிட்டெல்லாம் போட்டிருக்காரு, நியாயம் தான் பேசுவார். நம்ம அதான் வேற என்ன சொல்கிறது. ஆனால் இந்த பொண்ணு கேட்குது, எனக்கு தூக்கம் வருது இல்லை, என்ன பண்ணுவேன், பசிக்குது இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? நாங்கள் சுமக்கிறோம் சார், எத்தனை கிலோ சுமக்கிறோம். அந்த அம்மா சொல்லுது, அட்டை போடுறது. இந்த அம்மா அதை விட கொடுறதுக்கு போயிடுச்சு. டேய், ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறீங்க, நாங்கள் பார்க்குறோம்னாங்குது. இந்த அம்மாவுக்கே இவ்வளோ வலிக்குதுன்னா மாணவர் எங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அவங்க கேட்குறாங்க, காலையில் எல்கேஜி படிக்கிற பிள்ளை காலையில் என்ன சார் வேலை? 10 மணிக்கு போனால் பத்தாத, காலையில் கொண்டு போய் விட்டுருவோம். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம் 8 மணிக்கு. நம்ம கொண்டு போய் விட்டுட்டு போனால் தான் அங்கே போக முடியும். ப்ரீகேஜிக்கு முன்னாடி இப்போ ஒரு கேஜி ஆரம்பிச்சிட்டாங்க சார், என்ன கேஜின்னு தெரியல. அது ப்ரீகேஜிக்கு முன்னாடி ஒரு பேபி சென்டர் அதை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 6வது மாதத்துக்கு போட்டுடலாமா? 6வது மாதமே இதை சொல்கிறாங்க. இந்த 6வது மாதமே என் பிள்ளை ஏன்னு சொல்லுதான். அது ஆயின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏன்னு சொல்லி பிடிச்சாது. அது ஆயின்னு சொல்லுது, எனக்கு புரியலை. ரைட்டா பேஸ்? இதே புரியாமல் என் பிள்ளை ஏன்னு சொல்லுது. இப்போ போய் படிச்சிருச்சுன்னு வேற சொல்கிறான். அந்த பிள்ளை கடைசியாக கழிஞ்ச பிறகுதான் தெரியுது ஆயின்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி. இது புரியாமல் இவங்க அப்போ எப்படி புரிய முடியும்? 6 மாதத்தில் அந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவோமே. அப்போ அந்த அப்பா அம்மா நமக்கு கிடைத்த பாசம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த அம்மாவோட உறவு, அந்த உயிர். அப்பா இல்லைன்னா பெருசாக நமக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது பாஸ். 4 செவரு, டிவி, மொபைல், இது மட்டும்தான் என் வாழ்க்கை. எப்பயாவது அம்மா அப்பா பார்ப்பேன், முழிச்சிருந்தா. தூங்காமல் இருந்தால் அன்றைக்கி அம்மா அப்பா பார்த்துருவேன். பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம்னா நாங்கள் வீடு கட்டிட்டோம். 2 வீடு வச்சுருக்கோம். நாங்கள் முதல்ல குடிசை வீட்டில் இருந்தோம் சார். 2 வீடு வச்சுருக்கோம். என் பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு 2 வீடு சேர்த்துட்டேன். உன் பிள்ளை ரோட்டில் தெரிய போகுது. இப்படி வளர்த்தா ரோட்டில் தானே தெரியும். அப்போ அந்த மாணவரோட உணர்வுகள், அவன் சொல்கிறான், என் உணர்வெல்லாம் கேட்குற யாருன்னா மொபைல் தான் கேட்குது, கம்ப்யூட்டர் தான் கேட்குது. ஒரு குரூப் சொல்கிறான், நான் ஜல்லிக்கட்டில் வின் பண்ணிட்டேன். நான் என்னடான்னு சொன்னால், கம்ப்யூட்டர் ஜல்லிக்கட்டில் வின் பண்ணியிருக்கான். கம்ப்யூட்டர் ஜல்லிக்கட்டில் வின் பண்ணிட்டு அந்த காலையை அடைக்கிட்டோம். டேய், என்னடா எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அதுயா. நேரடியாக மாடை பார்த்ததே இல்லை நாங்கள். நெல் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த சொன்னார் பார்த்தீங்க அருமையாக, தக்காளி பிரிட்ஜிலேருந்து நான் டெய்லி அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்போ மாணவர் பருவத்துக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்குது இந்த கால சூழ்நிலையில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்னு ஒரு குரூப் பேசிட்டு இருந்தாங்க. ஆசிரியர் யார் தெரியுமா? அவர்கள் கடவுளை விட பெரியவர்கள், கடவுளுக்கு தாண்டியவர்கள். எல்லாமே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தான். மாணவனுக்கு கடவுளாக இருக்க வேண்டிய மாணவனை மிரட்டுறான், கத்தியை வச்சு குத்துறான், நான் யாருன்னு சொல்கிறாங்கிறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், நான் என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாமே செய்கிறான். அந்த டீச்சரை 10வது படித்த பையன் ரேப் பண்ண போகிறான். ஒரு டீச்சர் பையனை கூட்டிட்டு போயிட்டான். கல்ச்சர் சேஞ்சுடு அப்படியே மாறுது. கடவுளாக பார்த்த ஆசிரியர்கள் மாறி விட்டார்கள்.
இவன் சொல்றான் ஆசிரியர் பூரா மோசம், ஆசிரியரை மிரட்டுறோன்னு சொல்லி இவங்க பூரா சொல்றாங்க. அவன் சொல்றான் ஆசிரியர் பூரா என்கிட்ட ஒழுங்கா இல்லைன்னு. மாணவர் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆசிரியர் இல்லை சார். கடவுளுக்கு சமமான ஒரு தொழில் ஆசிரியர் தொழில், கடவுளுக்கு சமமான ஒரு தொழில். இன்றைக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் தன் தகுதியை பல நேரம் இழந்து விடுகிறார்கள். அந்த சமூகத்தை குறை சொல்லாமல் இருக்க முடியாது. அவனுக்கு ஆசிரியன் வரும் பொழுதே அவன் கடவுள் என்று நினைக்க வேண்டும். பிள்ளைகளை தன் பிள்ளைகள் என்று நினைக்க வேண்டும். தன் பிள்ளைகளை தன் பிள்ளை என்று நினைத்தால்தான் அடுத்த பிள்ளை நினைச்சாதான் தப்பு நடக்கும். அங்க இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு போக்சோ கேஸ் அவ்வளோ கேஸ் அங்கே நடக்குது. அவ்வளோ மோசமான சூழ்நிலை. ஏனென்றால் அவன் ஆசிரியன் என்பதை உணராமல் இருக்கிறான் என்று அர்த்தம். ஆசிரியர் என்று உணர்ந்து விட்டால் கட்டாயம் வரவே வராது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குல்ல, நம்ம பிள்ளைக்கு அதான பஞ்சாயத்து, அதான பிரச்சனை. அதில் சொல்லு இந்தம்மா சில பிரச்சனையில் மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பொய் வழக்கு போட்டு விடுவார். அப்போதான் அவனால் எந்திரிச்சு வெளியே வர முடியாது. அப்போ ஆசிரியர் என்பவனும் கடவுளுக்கு சமமாக தான் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டான், வாத்தியார் சொன்னால் கேட்பான். என்ன காரணம்னா வாத்தியார் தான் அவனோட நாலேஜை கெயின் பண்ணுவான். நீ என்ன திறமை வந்திருக்க. நான் இன்னும் சொல்லுவேன், கல்வி என்பது நீங்கள் பரபரப்பாக இருக்கீங்க இன்னைக்கு இருக்க. அதுவும் பெண் சமூகம், பெண் அம்மாக்கள் அந்த கல்வி மேலே ஒரு பெரிய அதீத பிரியம் வச்சிருக்கான். செலவு பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணுறான், வேலை கிடைக்கல. கல்வி வேலைக்காகவே அல்ல. கல்வி கற்பது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக. வாத்தியாரும் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேன். வாத்தியார் சொல்லித்தரணும். வரலாறு ஏன் சொல்லித்தரேன்னா வரலாற்றுக்கான செய்தியை அவனுக்கு சொல்லணும். அக்பர் மரம் நட்டா என்ன, நடலன்னா நமக்கு என்ன சார் கேட்குறான். அவுரங்கசீப்பு எத்தனை பேர் ஒழுங்காக படிச்சிருக்கோம்? ஒளரங்கசீப்பு தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம எல்லா பேருமே ஒளரங்கசீப்பு தான் பேசியிருப்போம். அவுரங்கசீப்பு நமக்கு என்ன சார்? அப்போ நான் சிறையில் வச்சது சிறப்பாது ஒன்றுமே கிடையாது. வரலாறுங்கிறது ஏன் படித்தோம் சொல்லித்தரணும். எதற்காக அது உருவாக்கப்பட்டது நம்ம சொல்லித்தரணும். இப்போ இந்த உள்ள நுழையிறப்ப ஊடால ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுல இருந்து உள்ள வர்றப்ப நம்ம தடுமாறி கீழே விழுந்தா சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க அச்சோ பார்த்து வாங்கன்பாங்க. முதல் தடவை விழுகிறப்ப திருப்பி போயிட்டு நம்ம வர்றப்ப கவனம் இருப்போம். நம்ம அந்த கவனம் தான் என்ன இருக்குன்னா வரலாறு, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரலாறு. ஆசிரியன் சொல்லித்தர இந்த விஷயத்த ஏன் வரலாறு படிக்கிற தெரியுமான்னு, ஐயோ வரலாறே வராதே என்பேன். அப்ப ஆசிரியனும் தன் தகுதியை இழந்து கொண்டே வருகிறார். பெற்றோர்கள் கல்விக்கு கொடுக்கக்கூடிய பெரிய இம்பார்ட்டன்ஸ், கல்வி தான் உலகமே நினைச்சுக்கிட்டு, படிச்சாதான் வாழ்க்கையே நினைச்சிட்டு இதுல சொல்லித்தரேன் கல்வியை பிடுங்க முடியாதுன்னு, எதுவுமே பிடுங்க முடியாதுன்னு. அப்ப அவன் இறைவன் ஒருத்தனை கூட முட்டாளா படைக்கல. இறைவன் யாரையாவது முட்டாளா படிச்சிருக்கானே? படிக்கல. எங்க இதுலயே சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவே நல்லா படிப்பான், நடுவில் இருக்கவே அரைகுறையா மிடில் படிப்பான், கடைசி பெஞ்சு படிக்கவே மாட்டான், காலை தூக்கி போட்டு தான் உட்காந்துருப்பான். முன்னாடி உட்காந்துருக்கேன் யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் குரூப் 1 பாஸ் பண்ணி வெளியே போயிடுவான், ஆஃபீஸராக போயிடுவாங்க. நடுவில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா கிளர்க் வேலை பார்ப்பான், இல்லை பிஸ்னஸ் பண்ணுவான். கடைசியாக இருக்கவன் பெரிய அரசியல்வாதி ஆயிடுவான். ஏன்னா அது ஒரு தான் வேக்கம் பிளேசஸ் இருக்கு. நேர் அவன் அமைச்சர் ஆயிடுவான். அவனுக்கு கார்கதவை திறக்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்னாடி நல்லா படிச்சு வந்துடுவான் பாருங்க. நடுவில் இருக்கவன் வரி கட்டுவான். அரசாங்கம் இப்படித்தான் நடக்கும். அப்ப கல்வி என்பது ஒரு அறிவே தவிர வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய திட்டமிடல் கிடையாது. நல்லா படிச்சு விவசாயத்துல உங்க அப்பா பண்ணதை விட ஒரு புரட்சி பண்ணு. உங்க அப்பா படிக்காம விவசாயம் பண்ணாரு, நீ படிச்சு விவசாயத்தை புரட்சி செய். பிசினஸ் பண்ணு, அந்த கல்வியை பயன்படுத்தி புரட்சி செய்ய. அதுதான் அந்த ஆசிரியன் சொல்லித்தர வேண்டிய பெரும் பொறுப்பு. நான் காலேஜுக்குள்ள இன்னாகிரேஷன் வச்சாலே சொல்லிடுவேன், ஒரு 10 வாத்தியார் முதல் பேசணும்னு சொல்லுவேன், நீங்கள்லாம் பெரிய ஆளாக வரணும், ஆஃபீஸாக வரணும் அப்படின்னு. நான் சொன்னேன் 3 வருஷம் முடிஞ்சோடனே வீட்டில் போனால் சோறு கூட ஒழுங்காக போட மாட்டேன்னு சொல்லுவேன். 3 வருஷம் முடிஞ்சு போனால் காலேஜுக்கு போகிற வரைக்கும் தான் அந்த பயலுக்கு மரியாதை. காலேஜ் முடிஞ்சிச்சு வேலை கிடைக்கலன்னா தட்டை டம்முன்னு வைப்பாங்க அந்த வீட்டில். அந்த அம்மா அப்பா தான் வைப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொழிலே இன்னைக்கு எப்படின்னா சுழற்சி ஆகிப்போச்சு. அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு சொல்கிற வேலையை பண்ணணும், இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும், கலெக்டருக்கு கொடுக்கணும், உடனே கம்ப்ளைண்ட், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு காலையில் ஆசிரியர் என்ன போய் கிளாஸ் எடுப்பான்? எடுக்க முடியும். அவனுக்கும் வேலை போல கூடி விட்டுது. எலெக்ஷன் வந்தால் அது இப்போ எஸ்ஐஆர் ஃபார்முக்கு ரோடாக திரிகிறாங்க. வாத்தியார் எஸ்ஐஆர் ஃபார்முக்கு பிச்சைக்கார மாதிரியே திரிறான். அவன் வாத்தியார் வேலை பார்க்குறான்னு தெரியல. இந்த அரசாங்கமும் ஆசிரியர்களை எப்படி நடத்த வேண்டும்னு நினைக்க மாட்டுறாங்க. அப்போ ஆசிரியர் நிலைமையை மாறி புத்தி மாறி போயிடுது பல பேருக்கு. அந்த மாற்றங்கள் இந்த சமூகத்தில் மாறிடுது. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் ஒரே புடி, என் பிள்ளை கலெக்டராக மட்டும்தான் ஆகணும், பில் கலெக்டராக கூட ஆக மாட்டான் சார், கஞ்சா அடிக்க போயிடான் சார், கஞ்சா அடிக்க போயிடான். இப்போ பூரா
இவன் வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சு வீடை கட்டி சூப்பரா இருந்து வீட்டுக்குள்ள அவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். பிள்ளைய பார்க்க முடியல, அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, வீட்டில் எல்லாம் வேலைக்கு போயிட்டான். இவன் ஒரு டீமை கூட்டு வந்து உள்ள வச்சு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கு அவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். என்னென்னலாம் பிள்ளைய பார்க்கணுமோ அது நம்ம ஒரு தமிழ் கலாச்சாரம், ஒரு பெரிய வரைமுறையான கலாச்சாரம். அம்மா வீட்டில் இருப்பாங்க, அப்பா பிழைக்க போவார். பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பு தாய்க்கு உண்டு. நல்லா கவனிங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் வயது கேளுங்க, எங்கள் அம்மா அடிக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா வந்தோடனே சொல்கிறேன்பாங்க. எங்கள் அம்மாலாம் அடிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா பாதி அதிலே பயந்து போய் தப்பு பண்ண மாட்டோம், இந்த அம்மா போட்டு விட்டுருன்னு சொல்லி. நம்ம அம்மா தான் மோசமான ஆள் இருக்கிறதுலையே. அந்த ஆள் நடந்து வரப்பே சொல்லவான்னு கேட்கும், சொல்லவும் சொல்லாது அந்த அம்மா. அவ்வளோ பாசம் நம்மளோட இருக்கும். அந்த அம்மா சொல்லாது. அந்த பாசமே இல்லாமல் போச்சு இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு. செயற்கை வாழ்க்கை போயிட்டான். அவன் பார்க்கறதெல்லாம் கம்ப்யூட்டர். அதான் சொல்றேன்ல, ஜல்லிக்கட்டு மாடு கம்ப்யூட்டரில் பார்க்குறான். அதில் அடக்குனாலே வீரன் நினைச்சிருக்கான் அவன். அப்போ அவனோட பெரிய கல்ச்சுரல் சேஞ்சஸ். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எக்கனாமிக் டிபேட்டில் பேசுவோம். ஒரு காலத்தில் கடன் வாங்காமல் வாழணும்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்தேன்னு சொன்னான். இப்போ கடன் வாங்கினான்னு சொல்லிட்டான். யாராவது கடன் வாங்க கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்குமா? யாராவது? கல்ச்சர் மாறிடுச்சு. அப்போ இந்த கலாச்சார மாற்றத்துக்கு இடையே நம்ம சேர்ந்து வருவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா, இன்றைய கால சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்கள் சொன்னால் எல்லா பேரும் பரிதாபத்துக்குரியவன். எல்லாம் அவன் இடத்துல இருந்து பார்த்தா எல்லாரும் பரிதாபத்துக்குரியவங்க. அவன் இடத்துல இருந்து பார்த்தா அவனுக்கு பிரச்சனை இருக்கு. இதில் அதிக பரிதாபத்துக்குரியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள். அதிக பரிதாபத்துக்குரியவன். மற்றவன் பரிதாபத்துக்குள்ள நினைச்சிடாதீங்க. நீங்க பெற்றோர் மட்டும்தான் பாவம் நினைச்சிட வேணாம். பெற்றோர்கள் 80% என்றால் இவங்க 2 பேரும் 50%. ஆசிரியர்னால் வெளியே போயிட்டான் முடிச்சுட்டு, மாணவர்கள் முடிச்சு வீட்டில் வந்துடுறான். அந்த பெற்றோர் அவனோட சுத்தி பந்து எல்லாம் பண்ணி மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்து இந்த காலச்சக்கரம் சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களே என்று சொல்லி தீர்வு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும். நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய். ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும். பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய் வருவாய். மக்கள் தர்பார்.